लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளங்களில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. இல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2305வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்தில் வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரம், 854வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்குறுங்குடி பாசுரங்கள் வரிசையிலே இது 14வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிமுலோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம. வாழி பரகாலன் வாழி கலிதன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடமானவேல். நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்கவானும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துரள வேணும் துணிந்து. இதோ பெரிய திருமொழி 854வது பாசுரம். சிரமும் ஐந்தும் சிரம் முன் ஐந்தும் மைந்தும் சிந்தச் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈந்தேன் முரள மன்றெல்லாம் குறவின் பூவே தான் மனம் நாரும் குறுங்குடியே. இரவும் பகலும் எப்போதுமே வண்டுகள் இனிமையாக ரீங்காரம் செய்யக்கூடிய ஊர். மாளிகைகள் கூட கோபுரங்கள் தெருக்கள் ஆகியவற்றிலே குருவம்பூக்கள் பூத்து குலுங்குவதால் பரவக்கூடிய நறுமணமான பரிமளமிக்கமான வாசனை. அப்படிப்பட்ட திருக்குறுங்குடியிலே தான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். முன்பு ராம அவதாரத்திலே ராவணனுடைய 5 சொல்கிறார். 10 தலையும் அவனுடைய கைகளும் கால்களும் சிதறும்படி இலங்கைக்கு எழுந்து சென்று அவனுடைய மார்பையும் கைகளையும் துணித்து வைத்தவனான மிடுக்கு உடைய பெருமாளான ராமர் இருக்கிற ஊர் இந்த திருக்குறுங்குடிதான் என்று சொல்லுகிறார். இங்கே இரவும் பகலும் எப்போதும் வண்டுகள் தேன் பருகி இனிமையாக ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறதாம். இது செவிக்கு இன்பம் தரக்கூடிய விஷயம். மற்றொரு பக்கம் ஊரில் உள்ள நிலங்களிலே நார் சந்திகள் முதல எல்லா இடங்களிலும் குறவப்பூக்கள் பூத்து குலுங்குவதால் வருகிற வாசனை நாசிக்கு இன்பம். ஆக நாசிக்கும் காதுக்கும் இன்பம் பயக்கக்கூடிய விஷயங்கள் நிறைந்த ஊர் இந்த திருக்குறுங்குடி. இந்த திருக்குறுங்குடியிலே தான் மனையாளுக்காக கடலை கடந்து அணையமைத்து வானர சைன்யத்தோடு சேர்ந்து தன்னை அழிக்கவே முடியாது என்று கர்வப்பட்டு கொண்டிருந்த 10 தலை ராவணனுடைய தலைகளையும் கைகால்களையும் துண்டித்து அவனுடைய மார்பையும் பிளந்த ராமன் வாழுகிற பெருமைமிக்க ஊர், செருக்குடையவனான ராமன் வாழுகிற ஊர் இந்த திருக்குறுங்குடிதான் என்று சொல்லுகிறார். கடந்த பாசுரத்திலேயே நான் அவனை அனுபவித்து விட்டேன் என்று சொன்னவர் அதே மனநிலையிலே இந்த பாசுரத்திலே ராமாவதாரத்தை பற்றி பேசியிருக்கிறார். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். சிரம் ஐந்தும் சிந்தச் சென்று அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவோன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈந்தேன் முரள மன்றெல்லாம் குறவின் பூவே தான் மனம் நாரும் குறுங்குடியே. காயேன வாசா மனசேந்திரேர்வா அப்தியாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும்
இருப்பதாகவே இந்த உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.